எல்லாம் அல்ல சிவபெரும்பொருளின் திருவருளும் குருவருளும் உள் நின்று உணர்த்த வேண்டி என்னை விட பெரியோர்களை வணங்கியும் என்னை தொடர்ந்து திருமுறைகளை நுண்மையாக கற்றுக்கொண்டு மேன்மேலும் சிவத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற விழைவுடைய இளையோர்களை எல்லாம் வாழ்வாங்கு வாழ வாழ்த்தியும் எனது உரையை தொடங்குகிறேன். தொடர்ந்து திருஞான சம்பந்த பெருமான் வரலாற்றிலே நடந்த பல அற்புத நிகழ்வுகளை இறைவனாரே வெளிப்படுத்தி உலகோர் அறிய வெளிப்படுத்தி நிகழ்த்திய பல அற்புத வரலாறுகளை பேசி வருகிறேன். அந்த வகையிலே இறுதியாக திருச்செங்காட்டாங்குடி திருத்தலத்தில் எழுந்திருக்கக்கூடிய கூரறி ஏந்தியாடும் அந்த திருக்கோலத்தை திருமருகளில் திருத்தலத்திலே காட்டிய அந்த அற்புத வரலாறை அகச்சான்றோடு சொல்லி முடித்தேன். தற்பொழுது அந்த திருச்செங்காட்டாங்குடி அப்புறம் திருப்புகலூர் அங்கெல்லாம் போயிட்டு பல தலங்களை எல்லாம் வணங்கி கொண்டு திருவெழிமலைக்கு அப்பர் பெருமானும் ஞானசம்பந்தர் பெருமானும் சேர்ந்து விடுகிறார்கள். அப்பொழுது திருவெழிமலையில் தங்கி திருப்பதிகள் எல்லாம் பாடி பக்கத்தில் திலதைப்பதி பேணுபெருந்துறை போன்ற திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று மீளவும் திருவெழிமலையிலே தங்குகிறார் திருஞான சம்பந்த பெருமான். அப்பொழுது எப்பொழுதுமே அங்கே வணங்கி வழிபட்டு இருக்கிறார்கள் காலங்கள் தோறும். அந்த நிலையில என்ன பண்றார்கள், சீர்காழி அந்தணர்கள் நீண்ட காலமாக திருஞான சம்பந்த பெருமானை பிரிந்திருக்கிறார்கள். இது எல்லோரும் வருந்தத்தக்க ஒன்றுதானே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பெருமகனை பிரிந்திருப்பது என்பது மிகவும் வருத்தத்துக்குரியது. அவரை எப்படியாவது காண வேண்டும், கண்டு மீளவும் அந்த திருப்புகலிக்கு, அதாவது சீர்காழி திருத்தலத்துக்கு 12 பேர் உடைய சீர்காழி திருத்தலத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்று அந்த அந்தணர்களுக்கெல்லாம் ஆர்வம் மிக பெறுகிறது. இது திருஞான சம்பந்தர் பெருமான் வரலாற்றுல 550 559வது பாடல் வரையில் இந்த வரலாறு விரித்துரைக்கப்படுகிறது. நூலில் உள்ளவங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் விரிவாகவே வேகமாகவும் அது மேம்போக்காக அதுக்கு ஒரு பொருள் சொல்லிடுறேன். சேனுயர் மாட புகழி உள்ளார் திருஞான சம்பந்த பிள்ளையாரை காணும் விருப்பில் பெருகும் ஆசை கைமிகு காதல் கரை இகப்ப. அவங்களுக்கு கரையில்லாத ஒரு ஆசை வருது. அந்த சேனுனா வானலாக உயர்ந்த மாடங்களை நிறைந்த புகழில உள்ளவர்களுக்கெல்லாம் திருஞான சம்பந்தார பிள்ளையாரை காணும் விருப்பில் பெருகக்கூடிய ஆசை என்னன்னா நிறைய பெருகுது, பல்கி பெருகுது. பூணு மனத்தோடு தோணிமேவும் பெருவிடை யார் மலர் பாதம் போற்றினா இவர் பாருங்க. இந்த பண்பு திருவெழிமலையில திருஞான சம்பந்த பெருமான் அப்பர் பெருமானோட தங்கியிருக்காருங்கிற தகவல் அவர்களுக்கு கிடைக்குது. அவரை பார்க்கணும்னு ஒரு 10 பேரோ 15 பேரோ வந்திருக்கலாம். எப்படியோ அந்த மறைவர்கள் கிளம்பி வந்திருக்கலாம். அங்க வரும்பொழுது என்ன பண்றாங்க, அங்க புகழி ஆலயத்துல சீர்காழி ஆலயத்துல போய் இறைவனை வணங்கி அருள் பெற்று விடை கொண்டு திருவெழிமலையை நோக்கி போறாங்க. இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும். ஏதாவது எந்த காரியம் நல்ல காரியங்கள்லாம் நம்ம செய்யறதுக்காக வெளில போன பிள்ளைகளை கல்லூரியில சேர்க்கறது, வேற ஏதாவது ஒரு திருமணத்திற்காக பெண் பார்க்க போறது, மாப்பிள்ளை பார்க்க போறதுன்னு நிறைய சுப நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா. எந்த நிகழ்வா இருந்தாலும் எந்த முயற்சியா இருந்தாலும் ஆலயத்தில் போய் இறைவன்கிட்ட வணங்கி பேசி அகத்தால பேசி விடைபெற்று அந்த பணியை மேற்கொள்ளக்கூடிய வழக்கத்தை கொள்ள வேண்டும் என்ற அந்த சமூக நெறிய சேக்கிழார் பெருமான் பல இடங்கள்ல நிகழ்ந்ததை எடுத்து உரைக்கிறார், நிகழ்ந்த வரலாறு எடுத்து உரைக்கிறார். அதுதான் இவரா புனைந்து உரைக்கல, கற்பனையாக உரைக்கல. என்ன நடந்ததோ அது வானியல் கூற 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 அப்படியே தொலைக்காட்சியில பாக்குற மாதிரி நமக்கு விரித்துரைக்கிறாரு. அப்ப பூணுமணத்தோடு பொறுவிடையார் மலர் பாதம் போற்றி அங்க இருக்கக்கூடிய விடையேறிய பெருமானையோட திருப்பாதங்களை எல்லாம் போற்றி வேணுபுரத்தை அகன்று போந்து 12 பேர்ல வேணுபுரங்கிறதும் சீர்காழிக்கு ஒண்ணு அகன்று போந்து வீழிமிழலையில் வந்தடைந்தார். அங்க சேர்ந்துடுறாங்க. ஊழி முடிவில் உயர் வெள்ளத்து ஓங்கிய காழி உயர்பதியில் வாழி மறையவர் தாங்கள் எல்லாம் மருங்கு அடைந்தார்கள். அந்த ஊழி காலத்துல எல்லா உலகம் பூரா வெள்ளத்துல மூழ்கினப்ப இது தோணியாக இந்த சீர்காழியே மிதந்தது. அதான் தோணிபுரம்னு அதுக்கு பேரு. அப்படிப்பட்ட அந்த பெருமைக்குரிய திருத்தலத்தில் உள்ள அந்தணர்கள்லாம் அணைந்தார்கள்ங்கிற செய்தி திருவெழிமலையில் இருக்கக்கூடிய புண்ணிய நான்முறையவர்களுக்கு கிடைக்குது. உடனே என்ன பண்றாங்க, வீழிமலையின் வேதியர்கள் இதை கேட்டு மெய்ஞானம் உண்டாரை முன்னா 7 இசை சூழ் மறை எய்த ஓதி எதிர்கொள்
முறைமையில் கொண்டு புக்கார். அந்த மெய்ஞானம் உண்டாரை பெற்ற தவம் செய்த அந்த பதியில வாழக்கூடிய புண்ணியர்களாகிய அந்த மறையோர்களை எதிர்கொண்டு அழைக்கணும். இது ஒரு பண்பு நலன். ஒரு பெரியோர்கள் நம்ம ஊரை நோக்கி வராங்க, நம்ம தளத்தை நோக்கி வராங்க, நம்ம இல்லத்தை நோக்கி வராங்கன்னா அவங்க வாசல்ல இத்தனை மணிக்கு வராங்க, 10 மணிக்குன்னா நம்ம காத்திருப்போம். இதெல்லாம் வழக்கம். அது எதிர்கொண்டு காத்திருப்போம். யாராவது பிள்ளைய வராங்களான்னு வாசலை பார்த்துக்கிட்டே வந்தாங்கன்னா உடனே சொல்லுன்னு சொல்லி நம்ம கூட்டத்தில் இருந்தாலும் எழுந்து போய் அவர்களை எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய மரபு. அப்புறம் அவர்கள் விடைபெற்று செல்லும் பொழுதும் அங்கே கூட்டத்திலேயே விடைபெற்று போயிட்டு வரம்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், பின்னாலேயே அவர்களை தொடர்ந்து சென்று வாசல் வரையில் வழி அனுப்பி வர அந்த பண்பு நல்ல இன்னைக்கும் கிராமப்புறங்கள்லாம் இருக்கு. நகர்ப்புறங்கள்ல அப்படி இருக்கிறதா என்ன தெரியல, இருக்கலாம். ஏன்னா இங்கேருந்து போய் தான் இப்போ நகர்ப்புறத்தில் ஒரு தலைமுறை 2 தலைமுறை தானே மாறி இருக்கு. அதனால ஓரளவு இருக்கலாம் அப்படிப்பட்ட பண்பு. இவரை போய் எதிர்கொண்டு வணங்குறாங்க, வணங்கி வரையறுக்கிறாங்க. சண்பை திருமறையோர்கள் எல்லாம் தம்பிரானரை பணிந்து போந்து பாருங்க. இவர்கள் பார்க்க வர்றது திருஞான சம்பந்த பெருமான பணிந்து அவரை அழைத்து கொண்டு சீர்காழிக்கு பொண்ணு வராங்க. ஆனா முதல்ல நேரா பார்க்கல. நேரா பார்க்காம என்ன பண்றாங்க, நேரா வீழிமலையில் இருக்கக்கூடிய விகதராகிய அந்த பெருமானை போய் கண்டு வணங்கி போற்றி அதன் பிறகு விடைபெற்று திருஞான சம்பந்த பெருமானை காண வராங்க. இதே நிகழ்வு என்ன பண்றதுன்னா, சிவபாதர் மதுரையில திரு ஆலவாயில திருஞான சம்பந்தரை காண வரும்பொழுது நேரடியாக திருஞான சம்பந்தர் இருக்கக்கூடிய திருமணத்துக்கு போகாம ஆலயத்துக்கு போய் ஆலயவாய் அண்ணல வணங்கி போற்றி அதன் பிறகுதான் திருஞான சம்பந்தரை காண வராரு. இந்த பண்பு நல்லவங்கெல்லாம் நம்ம குறித்து கொள்ள வேண்டாம். ஒரு ஊருக்கு போய் ஒரு பெரியவர்களை ஒரு காரணத்தை வைக்கும்போது அந்த ஊர்ல சிவாலயம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க ஆலயம் இருந்ததுன்னா அதை வணங்கிட்டு போறது மிகவும் சிறப்பு. இல்ல சிவாலயம் திறந்து இல்லாத நேரத்துல போனா அந்த ராஜகோபுரத்தை பார்த்தாவது ஒரு வணக்கம் செலுத்திட்டு, வெளியில இருந்தாவது ஒரு வணக்கம் செலுத்திட்டு, ஏன்னா திருவடியாகவே ராஜகோபுரத்தை பார்க்கணும்னு ஒரு மரபு நம்மள்கிட்ட இருக்கு. அப்படி கையாளப்படுகிறது. அப்படி வணங்கி போற்றி வணங்குறோம். அப்படிதான் வீழ்ந்தே வணங்கியிருக்காங்க. நம்ம ஆச்சாரியர்களும் ராஜகோபுரத்துக்கு முன்னாரே வணங்கிய நிறைய குறிப்புகள் நம்ம இதுவரையிலும் பார்த்துருக்குறோம். அப்ப என்ன பண்றாங்க, அந்த இறைவனை பணிந்து நண்பில் பெருகிய காதல் கூர்ந்து ஞான சம்பந்தர் மடத்தில் எய்தி. திருமணத்தில் அவர் எங்க தங்கியிருக்காரு, பெருங்காதலோட அந்த காதல் கூற அங்க எய்துறாங்க. பண்பில் பெருகும் கழுமலத்தார் பிள்ளையார் பாதம் பணிந்து பூண்டே. அப்படியே என்ன பண்றாங்க, பிள்ளையார் அமர்ந்திருக்கிற இடத்துக்கு அப்படியே வீழ்ந்து நெடுஞ்சாங்கடையாக விழுந்து அவருடைய திருவடியை பாதத்தை தலையில் பூண்டு என்பற்ற தோணிபுரத்தில் எம்மோடு எழுந்தருள பெற வேண்டும். நிறைய விசாரிச்சிருப்பாங்க செய்திகள். இவர் ஞானசம்பந்தர் நிறைய விளைவிருப்பாரு, அவர்களும் சொல்லியிருப்பாங்க. நமக்கு குறிப்பாக இங்க கொண்டு போறாரு. ரொம்ப வேகமா சேக்கிழார் பெருமான் இங்க கொண்டு போறாரு. என்பற்றன்னா என்னப்படுகின்றன்னா எல்லோராலையும், எல்லா உலகத்துல உள்ள தேவர்கள் முதல் மனிதர்கள் வரை எல்லா உயிரினங்களாலையும் எண்ணப்படுகின்ற போற்றப்படுகின்ற அந்த தோணிபுரத்தில் எம்மோடு எழுந்த பெயர்ல பெற வேண்டும். நீங்க இந்த தோணிபுரத்துக்கு எங்கூட சேர்ந்து நீங்க வரணும் சாமி அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே ஞானசம்பந்தருக்கு அந்த ஒரு ஆசை இருக்காதா, அங்க பிறந்த தலம், பால் எண்ணெறிய சிவஞானம் குழைத்து அம்பிகை பாலூட்டிய தலம், அந்த தோணியை பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்கதானே செய்யும் பிரம்மபுரத்து ஈசனை. உடனே என்று அவர் விண்ணப்பம் செய்வதில் ஈரில் சிவஞான பிள்ளைன்னா இவரோட பெருமைக்கு அளவே கிடையாது. அதுதான் சொல்றாரு. அப்படிப்பட்ட சிவஞானத்தை அடைந்த பிள்ளையாராகிய ஞானசம்பந்தர் நன்று இது சாலவம், இது மிகவும் நல்லது, நீங்க என்ன அழைத்தீர்களே, இது மிக மிக நன்றுன்னு ஏற்றுக்கொள்கிறார். அப்ப மனமும் ஏற்றுக்கொள்கிறார். அந்த எண்ணம் உள்ளுக்குள்ள இருந்திருக்கு. அவங்க கூப்பிட்டோன்ன அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். தோணி மேவும் நாதர் கழலினை நாம் இறங்கி இன்று கழித்து மேலை மேவும் இறைவர் அருள் பெற்று போவது. தோணியில இருக்க பெருமான நம்ம போய் பார்த்து இறைஞ்ச இன்று கழித்து திருவேழிமலையில் இருக்கிற பெருமானை வணங்கி அருள் பெற்று நாளைக்கு நம்ம போகும். பாருங்க, இதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய செயலாக்கத்தாலே ஞானத்தை, சிவஞானத்தை வணங்கியிருக்காங்க. பெரிய புராணம்ங்கிற நூல்லாம் நம்ம கற்றுக்கொள்வதற்கெல்லாம் பாக்கியம். இதெல்லாம் கேட்கறதுக்கே பல பிரிவுகள் புண்ணியம் பண்ணதான் கிடைக்கும். அவ்வளவு விஷயங்கள். நாளைக்கு போகணும், சரி போகும் நாளைக்குன்னு சொல்லலாம். நீங்க நைட்டு இன்னைக்கு இரவே கிளம்பி விடலாம். ஆனால் என்ன சொல்கிறார் என்றால், நாம் இங்கு வீழிமலையில் இருக்கக்கூடிய இறைவனை வணங்கி விடை அருள் பெற்று விடை கொண்டு நாளை செல்லலாம் என்று அவர்களிடம் தெரிவிக்கிறார். சரி, அப்படி முடிஞ்சிடுது. அவங்க போய் போயிடுறாங்க. மேற்பட்ட அந்தனர் சண்பை மேவும் வேதியருக்காய விருந்தளிப்பு. அங்க இருக்கக்கூடிய வீழிமலை
அந்தணர்கள்லாம் இவங்க சண்பை அந்தணர்களுக்கு எல்லாம் விருந்தெல்லாம் அனுப்புகிறாங்க. எல்லாமே பார்ப்பட்ட சிந்தையராய் மகிழ்ந்து பரம்பொருள் ஆனார் தமை பரவும் சீர்பட்ட எல்லை இனிது செல்ல திருத்தோணி மேவியர் செல்வர் தாமே காற்பட்ட வன்கை கவுனியார்க்கு கனவிடை முன்னின்று அருள்கின்றார். இப்படி இவர்கள்லாம் மகிழ்ந்து இருக்கும் பொழுது அந்த தோணிபுரத்து இதில் இருக்கக்கூடிய சீர்காழில் இருக்கக்கூடிய இறைவன் இங்கே வீழ்மையில இருக்கிற இறைவன் இல்லை, தலத்துக்கு தலை வேறுபாடுங்கிறது தான் நேற்று அந்த திருச்செங்கட்டாங்குடியோட திருக்குளத்து திருமருகல்ல கண்ட காட்சியை கொடுத்ததை சொன்னோம். இப்ப என்னன்னா தோணிபுரத்துல இருக்கக்கூடிய இறைவன் இப்ப வராதன்னு சொல்றாரு. இதாங்க பெரிய விஷயம். என்னன்னா ஞானசம்பந்தரோட பிறப்போட இலக்கு என்னன்னா புறச்சமயத்தை முற்றிலுமாக இல்லாம துகளாக சூழ்ந்தெழுந்தார்னு சொல்றாரு பாத்தீங்களா. துப்புரவு இல்லா துணிவு துகளாக சூழ்ந்திருந்தார். இந்த பால் குடிச்ச உடனே அந்த அடுத்த பாட்டுல சொல்லுவாங்க. அந்த நோக்கத்துக்காக பிறப்பிக்கப்பட்டவர் திருவிழிமலையில வந்திருக்காரு. இதுக்கப்புறமா சீர்காழியில் இருக்கக்கூடிய அந்த கோலத்தை எல்லா தலங்கள்லையும் பார்த்து விட்டு திரு ஆலவாய்க்கு போய் எதற்காக பிறப்பிக்கப்பட்டாரோ எது முதன்மை நோக்கமோ அதை அவர் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை இருக்கு. இது ஞானசம்பந்தருக்கும் நமக்கு அப்ப தெரியுமா, இது ஈசனுக்கு ஏற்கனவே திட்டம் போட்டது, இறைவனாரால திட்டம் போட்டதுதான் பின்னால அப்படி நடக்குது. அங்க கனவுல என்ன சொல்றாரு, தோணியில் நாம் அங்கு இருந்த வண்ணம், நான் திருத்தோணியில அம்பிகையோட அங்க எப்படி நான் வீட்டில் இருக்கிறேனோ அத போல தூமறை வீழி மிழலை தன்னுள், இந்த வீழி மிழலையில சேனுயர் விண்ணின்று இழிந்த இந்த சீர்கோள் விமானத்தை காட்டுகின்றோம். வானத்திலிருந்து இழிந்து பெருமாளால நிர்ணயிக்கப்பட்டு இறைவன் நிலைப்படுத்தப்பட்ட அப்படிப்பட்ட பெருமைக்கு உரிய அது விண்ணிழி விமானம். நிறைய எல்லா ஆச்சாரியார்களும் அது வானத்திலிருந்து வந்த விமானம் தான் சொல்றாங்க. இப்ப போய் பார்த்தா கூட அப்படிதான் இருக்கு. இது பூமியில அந்த முறையில கட்டியிருக்க முடியாதுங்கிறத நம்ம பார்க்கும் பொழுதே அப்படி தெரியும். அப்படிப்பட்ட விமானம் சேனுயர்னா உயர்ந்த அந்த விண்ணின்று இழிந்த கீழே வந்த இந்த சீர்கோள் அந்த சிறப்புடைய இந்த விமானத்துல நான் தோணியில இருக்கக்கூடிய காட்சியை உனக்கு காமிக்கிறேன். என்ன நீ அங்கதானே பார்க்கணுங்கிற, வேண்டாம் நீ இங்கே இரு, உனக்கு நாங்க தோணியில இருக்கக்கூடிய காட்சியை நான் இங்கேயே காமிக்கிறோம், இந்த சீர்கோள் விண்ணிழி விமானத்திலேயே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பேணும்படியால் அரிது, அதை நீ எப்படி பார்க்கணுமோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இறைவன் போயிடுறாரு. உடனே என்ன பண்றாரு, அதிசயத்தை எழுதுறாரு. அறிவுற்ற சிந்தையரா எழுந்தே அதிசயத்து உச்சி மேல் அங்கை கூப்பி. ஆக நம்ம சீர்காழிக்கு போகலாம், தோணிபுரத்துக்கு இருந்தோம், இறைவனே நீ வர வேண்டாம் நான் இங்க காட்சி காமிக்கிறாருன்னு சொல்லி எப்படி இருக்கும், அது எவ்வளவு பெரிய பெருமை. உடனே கைய கூப்பி வெறிவுற்ற கொன்றையினார் மகிழ்ந்த வெண்ணிழி கோயில் சென்று புக்கு. அப்புறம் காலையில என்ன பண்றாரு, அந்த வெண்ணிழி கோயில் அங்க போய் பாக்குறாரு. மறிவுற்ற கையரை அந்த மான ஏந்திருக்கக்கூடிய இது கையறை அப்படிப்பட்ட இறைவனை தோணி மேல் முன் வணங்கும்படி அங்கு கண்டு, தோணிபுரத்துல எப்படி வணங்கணுமோ அதே போல இங்க கண்டு வாழ்ந்து குறியில் பெருகும் திருப்பதியும் குலவிய கொள்கையில் பாடுகிறார். அங்கிருந்து என்ன பண்றாரு, தோணிபுரத்துல அப்படி நீங்க வீட்டில் இருக்கிறீங்களா, புகழில இருக்கீங்களா, அந்த கோலத்தை இப்ப இங்க காமிக்கிறீங்களேன்னு சொல்லி அகச்சான்றாக இந்த திருப்பதிகம் முழுவதும் சொல்லியிருக்காரு. இது போல அகச்சான்று எங்க இருக்கு, எந்த சமய நூல்ல இருக்கு, வேற வைணவ நூல்ல தான் இருக்குதா, வேற வேதத்தோட பல பிரிவுகள் இருக்கு, அங்கெல்லாம் இப்படிப்பட்ட அற்புத நிகழ்வுக்கு அகச்சான்று இருக்கா, அந்த ஆச்சாரியார் வழியாவே ஆச்சாரியார் வாக்காலே அகைச்சான்று இருக்கா, இதெல்லாம் நாம் இதெல்லாம் பாருங்க. திருவிழிமலையில இருக்கிறவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தது தெரியல. நான் போய் சொன்ன கோயிலே பணி செஞ்சிட்டு இருக்கிறவனுக்கு என்ன இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, நீ வெறும் காசு கொடுத்ததே சொல்லிட்டு இருக்கிய அப்படின்னா, அப்படிங்களா சார்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த பதிகத்துக்கெல்லாம் சும்மா தெரிஞ்ச அளவுக்கு விளக்கம் கொடுத்துட்டு வந்தோன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வுகளை இறைவனாரை வெளிப்படுத்தி ஊரறிய உலகறிய வெளிப்படுத்தி அது ஆச்சாரியார் வாக்கால பதிவு செய்யப்பட்டு இன்றளவும் கிட்டத்தட்ட எத்தனை தலைமுறை வந்திருக்கிறோம், 1300 ஆண்டுகள் கடந்து நம்மள்ட்ட நிலைத்து இருக்குது. ஏன்னா இந்த பதிகங்கள்லாம் தாங்கி நிற்கக்கூடிய பரம்பொருள் சிவபெருமான். அதனாலதான் இன்றைய வரையிலும் இறைவன் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தான் கொடுத்திருக்கிறார். அது நம்மள்ட்ட நீடிச்சு இன்னைக்கும் நிலவுது. இதெல்லாம் படிக்கணும், கேட்கணும். அப்படிப்பட்ட என்ன பண்றாருன்னா, மைமரும் பூங்குழல் என்றெடுத்து மாறில் பெருகும் திரு தோணி தென்மேல் கொம்மை முளையினால் கூட நீடுகோலம் குளவு மேலை தண்ணில், அந்த அம்பிகையோட தனபாரங்களை தாங்கிய அம்பிகையோட தோணிபுரத்தில் இருக்கக்கூடிய கோலத்தை குழாவுன்னா மகிழ்ச்சிக்குரிய மேலை தண்ணில் செம்மை தரு விண்ணிழி கோயில், மேலிருந்து வந்த
செம்மையுடைய சிறப்புடைய இந்த விண்ணிழி கோயில் திகழ்ந்தபடி இது எண்கொள். இது என்ன வந்து அங்க புகழில் இருக்கிற கோலத்தை, திருத்தொணிபுரத்தில் இருக்கிற கோலத்தை இந்த விண்ணிழி விமானத்துல இங்க மிழலையில காமிக்கிறீங்களேன்னு வியப்பெற்று பாடுறாரு. அந்த திருக்கோல காட்சியை வந்து பார்த்துட்டு வியந்து வந்து போற்றி பரவுகிறார். இது எண்கொள் சொல்லா, எண்கொள்ள சொல்லான்னு வினாவுரையாகவே வந்து 2 தளத்தோட பெருமைகளையும், அங்க உள்ள மறையோர்கள் பெருமை, இங்க உள்ள மறையோர்கள் பெருமை, அடியார்கள் பெருமை, இணைய மற்ற பெருமைகள் எல்லாம் போற்றி இந்த திருப்பதிகத்தை பாடுறாரு. இது எல்லாருமே நம்ம வந்து தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உண்மையாக நம்மளாம் தெரிந்து வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு சொன்னாதான் அவர்களுக்கும் அந்த ஆர்வம் வரும். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வந்து மெய்மை விளங்கும் திருப்பதிகம் பாடி, இந்த மெய்மைன்னா சத்தியமாக நிகழ்வுற்ற இந்த வரலாற்று நிகழ்ந்த இந்த நிகழ்வுகளை இந்த திருப்பதிகத்துல கோவை செய்து அங்க பாடுறாங்க. இப்ப திருக்கடை காப்பி செலுத்தி எடுக்கிறாங்க. அப்ப வந்து நெஞ்சில் அவருக்கு வந்து அப்பதான் தெரியுது, நாம வந்து இன்னும் நிறைய இடங்களுக்கு போகணும். அதனாலதான் இறைவன் இப்படி வந்து இதை செஞ்சிருக்காரு. பல தலங்கள்லயும் சீர்காழி பதியில் இருக்கக்கூடிய திருக்கோலத்தை பல பதிகள்லயும் வெவ்வேறு வகையாக எப்படியெல்லாம் இருக்கிறார் என்பதை நாம் வந்து காண வேண்டும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை வந்து இறைவன் இப்படி செயல்பட்டு நம்ம சீர்காழிக்கு, அதாவது தோணிபுரத்துக்கு வர செய்யாமல் நம்ம இதுல இருந்து தொடர்ந்து தொடர் பயணம் ஆலவாயை நோக்கி, அதுதான் பெரிய வந்து ஒரு மாற்று முனை அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்று முனை, டேர்னிங் பாயிண்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல, முனை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போகிற போக்குல வரலாற்றுல உச்சநிலை ஞானசம்பந்தரோட வரலாற்றுல. பிரம்மபுரத்தில் அமர்ந்த முக்கன் பெரிய பிரான் பெருமாட்டியோடும் விரைவிய தானங்கள் எங்கும் சென்று விரும்பிய கோலம் பணிந்து போற்றி. பிரம்மபுரத்துல பெருமாட்டியோட இருக்கக்கூடிய கோலத்தை நான் விரும்பிய தலங்களுக்கெல்லாம் போய் அந்த திருக்கோலம்லாம் எப்படி இருக்குன்னு நான் வந்து போற்றி வருவதை மேற்கொண்ட காதல் கண்டு அங்கு அமர்ந்தவை இங்கு அளித்தது. அதை போல நான் வந்து அதை பார்க்கணும், எல்லா கோலத்தையும் எல்லா ஆலயங்களையும் பார்க்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட தான் பிரம்மபுரத்தில் இருக்கக்கூடிய இறைவன் இந்த பெருமாட்டியோட இந்த அருளிப்பாடை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தெரிய உரைத்த நீங்கள் சிரபுர மாநகர் செல்லும், நீங்க வந்து போயிட்டு வாங்கயா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வந்த அந்தணர்களை எல்லாம் அனுப்பிடுறாரு. அந்த திருப்பதிகத்தை நம்ம ஓரளவாவது, ஏன்னா இதெல்லாம் எப்போ கேட்க போறோம், எப்போ வந்து படிக்க போறோம், இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. அதனால வந்து இதை போல ஆன்மீக உரைகளை எல்லாம் தொடர்ந்து கேட்டுதான் முடிக்கணும். அப்படி நேரத்தை வந்து ஒதுக்கி வைத்து கொண்டு கேட்பது நல்லது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வழக்கத்தை அடியார் பெருமக்கள்லாம் கொண்டு வரணும். திருவெழிமலையில வந்து பாடினது விண்ணிழி விமானத்துல இறைவன் வந்து எழுந்திருக்கக்கூடிய காட்சியை கண்டு வந்து பாடியது வினா உரையாக அமைந்த பதிகம். இது என்னன்னு வினாவாகவே வந்து கேட்கிறாரு. அதாவது ஆச்சரியத்தால எழக்கூடிய வினா என்னன்னு விடை தெரிஞ்சுக்கிறாரு. அதான் பின்னால இறைவனால வந்து உணர்த்தப்படுது. வினாவாகவே கேட்கக்கூடியது. 1வது திருமுறையில 4வது பதிகம் நட்டப்பாட பண்ணுல உள்ளது. மைமரும் பூங்குழல் கற்றை துட்ட, இந்த நூல் இருந்தா எடுத்து வச்சிங்க. நான் வந்து பேசும் பொழுது முன்னாடியே இந்த குறிப்புல போட்டிருப்பேன். இதுல ஏதாவது பெரிய புராணமோ இல்ல திருமுறை நூலோ அந்த குறிப்பு போட்டிருப்பேன். என்னோட உரையை கேட்கும் முன்பு அதை எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே தொடர்ந்து கேட்கும் பொழுது நிறைய சொல்வளம் வரும். சொற்களை வந்து எப்படி பிரித்து பொருள் காண வேண்டுங்கிற அந்த ஆற்றல்லாம் வந்து இறைவன் வந்து கொடுத்துருவாரு. எல்லாமே இறைவனால தான் கொடுக்கப்படும். நம்ம எதையுமே அடைய முடியாது. எல்லாம் இறைவன் கொடுக்கறது தான். அது வந்து இந்த ஆர்வத்தோட உண்மையாக நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும், இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும், இறைவனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் திருமுறைகளை எல்லாம் நம்ம கற்க வேண்டும். எல்லாமே வந்து இறைவனையும் அம்பிகையும் வந்து எல்லாமே எல்லா திருப்பதிகமும் தாங்கி நிற்கின்றன. அந்த வகையில வந்து சாதாரண பதிகம், சாதாரண ஒரு பாடல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதோட மரியாதையை நம்ம வந்து மதிப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். மைமரும் பூங்குழல் கற்றை துட்டன்னா கருமை தழுவியது போன்ற வந்து பூங்குழல் வச்சிருக்கிறாங்க. பூங்குழல் கற்றை துட்டன்னா கற்றையாக இருக்கு. வானுதல்னா ஒளி வீசக்கூடிய நுதலையுடைய மான் போன்ற மருட்சியுடைய விழிகளை உடைய அம்பிகையோடும் மங்கையோடும் பொய்மொழியா மறையோர்கள் ஏத்த புகழில் நிலாவிய புண்ணியனே. இது பாருங்க, பொய்மொழியா, நல்லா இதெல்லாம் நிறைய சிந்திச்சு பார்க்கணும். மறையோர்களுக்கும் பொய்க்குமே சம்பந்தமே இருக்கக்கூடாது. மறையோர்கள் இல்ல, நம்ம அடியார்களும் மறையோர்கள் தான். ஏன்னா மறையை தான் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். வேதத்தையும் ஆகமத்தையும் உபநிஷதங்களையும் நம்ம ஞான நூல்களையும் தான் நம்ம திருமுறை வாயிலாக எல்லாத்தையும் அப்படியே சாராக பிழிந்து நம்ம ஞானாசிரியர் வழியாக சிவபெருமான் நம்ம தமிழகத்தில் உள்ளவர்கள் மாதவம் செய்த தென்திசையோட பயனாக தமிழ்ல நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். பொய்மொழியா நம்ம பொய்யா போகக்கூடாது. சிவனடியார்களா நீ என்னைக்கு ஆயிட்டியோ அப்பயே வந்து பொய்யா அறவே வந்து தயக்கணும்.
மெய்யராகி பொய்யை நீக்கி வேதனையை துறந்து செய்யரானார் சிந்தையானை தேவர் குல குழந்தைய வழிவளம் திருப்பதி சொல்வாரு. மெய்யராகி பொய்யை நீக்கி மெய்யராகின்னு அப்படி எடுத்துக்கணும் நம்ம. அது தனியாக அந்த திருப்பதிகிட்டே நான் பின்னால் விளக்கம் சொல்றேன். பொய்மொழியா மறையவர்கள் ஏற்ற புகழி நிலாவிய புண்ணியனே அப்படிலாம் போற்றி பரவும் போது புகழில் இருக்கக்கூடிய புண்ணியனே, புண்ணிய பெருமான் அவர் ஒருத்தர் தான் புண்ணியர். எம் இறையே, என்னோட இறையே, உரிமை எமையாத முக்கன் ஈச என் நேச, எனக்கு நட்புரிமை உடையவரே, எனது நட்புக்கு உரியவரே, அப்படிலாம் கூட எடுத்துக்கலாம். நம்ம என்னுடைய விருப்பத்துக்கு உரியவரேன்னு எடுத்துக்கலாம். இது எங்கள் சொல்ல, இது என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க. மெய்மொழி நான்மறையோர் மிழலை, இங்க இருக்கக்கூடிய மிழலையில இருக்கக்கூடிய இது பாருங்க, அது எதிர்மறையாகவும் இது உடன்போக்காகவும் சொல்லப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். மெய்மொழி நால்மறையோர் மிழலை விண்ணிழி கோயில் விரும்பியதே. இந்த விண்ணிழி கோயிலை விரும்பி இங்க எனக்கு காட்சி கொடுத்தீங்களே, இதோட காரணம் என்ன? ஞான சம்பந்தத்திற்காக கொடுத்திருக்காரு. ஞான சம்பந்த பெருமான் மீளவும் சீர்காழிக்கு போயிட்டு திரும்பி வர்றதுன்னா 6 மாசம் ஆயிடும். அப்புறம் விழிமேல பகுதியிலிருந்து தொடங்கணும்னா காலத்தை கடத்தக்கூடாதுன்னு இறைவன் திருவுள்ளம் பற்றி இதை செய்திருக்காரு. யாருக்குன்னா ஞான சம்பந்தருக்காக இந்த விமானத்துல தன்னோட காட்சியை கொடுக்கிறாரு. அதை கேட்கிறாரு இவரு. அடுத்த பாட்டு, கடல் மல்கு பந்தோடு அம்மானை முற்றில், இதெல்லாமே இது விளையாட்டு பொருள்கள். பந்தோடு அம்மானை முற்றில் இதெல்லாம் விளையாட்டு பொருள்கள்னு சொல்லியிருக்காங்க. கற்றவர் சிற்றிடை கன்னிமார்கள், இவைகளெல்லாம் விளையாட கற்றவர்களாகிய சிற்றிடையுடைய கன்னிமார்கள்லாம் பொழில் மல்கு கிள்ளையே சொல்பொயற்றும் புகழி நிலாவிய புண்ணியனேன்னா, அந்த பொழில்கள் இருக்கக்கூடிய கிள்ளைகளுக்கெல்லாம் இந்த பெண்கள் சொற்களை எல்லாம் பயிற்றுவிக்கிறாருன்னு சொல்லி அந்த இயற்கை காட்சியை அற்புதமாக வடிக்கிறாருங்க. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய புகழில் இருக்கக்கூடிய புண்ணியனே, எழில் மலரோன் சிரம் ஏந்தி உண்டோர் இன்புறு செல்வம் இது என்கிற எழில் மலரோனாகிய பிரம்மதேவனோட தலையில பிச்சை எடுத்து அதை போய் உண்டு இன்புறீங்களே, இது என்னன்னு சொல்லுங்க. மிழலையில் வேதியர் ஏற்றி வாழ்த்த, அப்படிப்பட்ட நீங்க இந்த மிழலையில இருக்கக்கூடிய வேதியர்கள்லாம் இவன் ஏற்றி வாழ்த்தும்படி விண்ணிழி கோயில்ல விரும்புனீங்களா, அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். அடுத்த பாத்து, கண்ணியர் ஆடல் கலந்து மிக்க கந்துக வாடை கலந்து துங்க பொன்னியல் மாடும் நெருங்கு செல்வ புகழி நிலாவிய புண்ணியனே. அங்க பாத்தீங்கன்னா கண்ணீர் ஆடல் கலந்து மிக்க, கந்துகன்னா பந்துன்னு அர்த்தம். இந்த இடத்துல கந்துக வாடை கலந்து துங்க, இதெல்லாம் உயர்ந்து போகுது. கூடியெல்லாம் ஆடும் பொழுது இந்த கண்ணியர்கள்லாம் இந்த பந்துகளை வச்சு அப்ப இந்த உயர்ந்து போகுது அந்த விளையாட்டோட நிலையன்னு சொல்றாரு. பொன்னியல் மாடம் நெருங்கல் சொன்னா பொன் போன்ற மாடங்கள்ல மாட மாளிகைகள்லாம் நிறைந்த செல்வ புகழி செல்வம். ஏன்னா அங்க மறையோர்கள் மறைய வராங்க, மழைக்கு கவலை இல்ல, அனைத்து வித செல்வங்களும் வருது, எந்த வித கஷ்டமும் கிடையாது. கற்றாங்கி எரிவம்பி கலியை வாராமே செற்ற அந்தனர், கலிகடி அந்தனர் வாழ்காழின்னு பாடியிருக்காரு ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதியத்துல. பொன்னியல் மாடம் நெருங்க செல்வம், அதோட விளைவுதான் அந்த ஊர் வளமாக இருக்கிறது. இந்த சிவாலயம் எங்க சிறப்பாக போற்றப்படுகிறதோ அந்த போற்றும் குடும்பங்களும் சரி, அந்த ஊரும் சரி, மிகவும் சிறப்பாக இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னிசை மொழி ஆழ்வோர் பாகத்து எம்மிறையே இது எண்கள் சொல்லாய். இன்னிசைன்னா அதாவது இசையெல்லாம் தாண்டினது அம்பிகையோட குரல். அப்படிப்பட்ட யாழ்மொழி அதுல இதுல வரும். வேதாரண்யத்துல சொல்லுவாங்க, சரஸ்வதி அவை கூடியிருந்தது, சரஸ்வதி வீணை வாசிச்சாங்க, அவ்வளவு அற்புதமாக இருந்தது. எல்லாரும் பாராட்டும் பொழுது அம்பிகை மிகவும் நன்று நன்றுன்னு அம்பிகை சொன்னாங்களாம். சொன்ன உடனே இது வீணையோட இசையோட உச்சம் இருக்கு பாருங்க, அதை விஞ்சியதாக அம்பிகையோட வாக்கு இருந்தோடனே இதுக்கப்புறம் நான் வீணையை தொட மாட்டேன்னு சொல்லி சரஸ்வதி சொல்லிட்டுதாகவும் இங்க தெற்கு நோக்கி இருக்கும். அந்த மடவலாகம் சுத்தி வந்தோம்னா, ஆலயத்தை சுத்தி வரும் பொழுது உள்ள அந்த தெற்கு நோக்கி துர்கர் மிகவும் சிறப்பு, அழகுன்னா பேரழகு. அதுல இங்கே வீணை இல்லாம சரஸ்வதி இருப்பாங்க. அந்த வரலாறு ஒண்ணு அந்த தளத்துல வரும்பொழுது நம்ம அதை பார்க்கலாம் பின்னால. இன்னிசை யாழ்மொழியாளர்னா இன்னிசை போன்ற யாழ்மொழியாள்னு அம்பிகை சிறைக்கப்படுகிறார். அவரை பாகத்து எம் இறையே, அந்த பாகத்தில் வச்சிருக்கக்கூடிய எம் இறையே இது எண்கள் சொல்லாய் சொல்லுங்க. மின்னியல் நுண்ணிடையார் மிழலை விண்ணிழி கோயில் விரும்பியது. இடை மின்னல் போல இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பெண்கள்லாம் இங்க வாழக்கூடிய இந்த விண்ணிழி கோயிலை நீங்க விரும்புனீங்களே, இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறார். அடுத்தது, நாகபணம் திகழ் அல்குல் மல்கு நன்னுதல் மான்மொழி மங்கையோடும் பூகவளம் பொழில்
சூழ்ந்த அந்தன் புகழி நிலாவிய புண்ணியனே. நாகபணம்னா நாகப்படம் மாதிரியே அவங்களோட அல்குல் இருக்கு அப்படிங்கிறாங்க. அல்குல்ங்கிற சொல்லுக்கு நல்ல சரியான விளக்கம் அப்படின்னா, பெண்களோட இடை குறுகி அதுக்கப்புறம் அகன்று வர்ற பகுதி இருக்கு பாருங்க, ஆடைய புடவையெல்லாம் எடுத்து கட்டுறோம் இல்லையா, அந்த பகுதிக்கு தான் அந்த சொல்லு. இது பிறந்த பொருளை இந்த புலவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஞானசம்பந்தர் இதற்காகவே ஒரு பாடல்ல இறைவன் இந்த ஆடையை அணிஞ்சிருக்கிறாரு, அல்குல்ல அணிஞ்சிருக்காருன்னு சொல்லி திருவோத்தூர் பதிகத்துல இது நம்ம அடியார் பெருமக்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அல்குல்னு சொன்னது ஒரு தப்பான சொல் மாதிரிக இவங்கெல்லாம் பிறந்த பொருள் காண்றாங்க. அந்த ஞானமே இல்லை, ஞானம் இறைவன் கொடுத்தாதானே வரும். அந்த இதுல 1வது திருமுறை 54 3வது பாடல், அதுல திருவோத்தூர்ல பண்ணது உள்வேர் போல் நொடுமையினார் திறம் கொள்வீர் அல்குல் ஓர் கோவணங்கிறார். வேற பொருள்லாம் நம்ம இப்ப தேவையில்ல. அல்குல் ஓர் கோவணம் உன்னுடைய இடைப்பகுதியில, அதாவது குறுகிய பகுதிக்கு அப்புறம் அகன்ற பகுதிகள் வருது இல்லையா, அந்த பகுதியில நீங்க ஒரு கோவண ஆடை அணிந்திருக்கீங்கன்னு சொல்றாரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சந்தேகம் வருது? அது எப்படி இருக்குன்னா பாம்பு படம் பிரிச்சது மாதிரி இருக்கும். தான் பையரவல்கள் பாண்டிமாதேவின்னு அங்க பாடுறாரு இல்லையா, அது போல இந்த இடை சிரித்து அதுக்கப்புறம் அகலக்கூடிய பகுதி, நம்ம ஆடையை உடுத்தி இறுக்கி கட்டக்கூடிய பகுதி என்பதை நான் அந்த இடத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அடியா. இதெல்லாம் யாருமே நீங்க உரைநூல்லையோ மற்ற இடங்கள்லயோ வெறும் அறைன்னு போட்டிருப்பாங்க, விளக்கமா சொல்ல மாட்டாங்க. சொல்றதுக்கு அங்க முடியாது, ஏன்னா புத்தகம் பெருசா போடும். எவ்வளவுதான் சொல்லுவாங்க பெரியோர்கள்லாம், ஓரளவு அவங்க சொல்லியிருப்பாங்க. மற்ற யாருமே இதை விதிச்சு உரைச்சது இல்லை. நாகபணம் திகழ்னா நாகப்பாம்போட படம் வரைக்கும் திகழ் அல்குல் மல்கு நன்னுதல் மான்விழி மங்கையோடும்னா, அப்படிப்பட்ட இடைப்பகுதியை உடைய நன்ற நெற்றியை உடைய மான் போன்ற மரிச்சையுடைய மங்கையோடும், பூகவளம்னா பாக்கு எல்லாம் மரங்கள்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய பொழில்கள் சூழ்ந்த அந்தன் புகழி, அந்த குளிர்ச்சியான புகழி நிலாவிய புண்ணியனே ஏக பெருந்தகையாக ஆயப்பெம்மான். இங்க பாருங்க, இதுதான் முக்கியம். திருமுறையை என்னைக்கு தொட்டுட்டோமோ நமக்கு சிவபெருமானை தவிர கடவுள் இல்லை. எல்லா கடவுளரும் உண்டு, ஆனா முழு முதற் கடவுள் சிவபெருமான் தாங்கிற அந்த ஞானம் நமக்கு வேணும். அந்த உறுதிப்பாடு வந்தாதான் உங்க வினைகளை நம்ம வெல்ல முடியும். எந்த துன்பமும் இறைவனை ஏற்றி அனுப்பின வினைகளால எந்த துன்பமும் வராம நம்ம அணையணும்னா, இந்த ஞானம் ஏன் வரமாட்டேங்குது? எது தடுக்குது? திருமுறைகளை எதை தொட்டாலும் சிவபெருமானை மட்டும்தான் சொல்லுது. எந்த திருமுறையிலாவது வேற ஒரு கடவுளை முழு முதற் கடவுள்னு சொல்லியிருக்கா? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆகமத்துல யாரை சொல்லுது, வேதத்துல யாரை வச்சு போட்டுருது? நம்ம சிவாயச சிவதராயசன்னு சொல்லிதானே யஜுர்வேதத்துல நடுவில் வச்சு கருவு மாதிரி காக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சிவபரம்பொருள் இருக்கும்பொழுது நீ எங்கெங்கேயும் எவனா புது புது மகானுங்கிறான், ஒருத்தன் காக்காய்க்கு ஒருத்தவங்க சனீஸ்வரனுக்கு ஒருத்தவங்க பெருசா 50 அடியில கோயில் கட்டுறான், வேற ஒரு எவருக்கோ இப்படிலாம் கட்டுறாங்க. இதுல எல்லாம் போனீங்கன்னா அந்த தவம் போயிடும். நீங்க வினைப்படி அனுபவிச்சு கஷ்டங்கள் படணும். அதுல எந்த ஜோசியர்கிட்ட போனாலும் மீள்வதற்கெல்லாம் பரிகாரம் கிடையாது. ஓரிரை கோட்பாட்டில் நிலை நிற்கணும். இது ஆச்சாரியார் வாக்கு. ஏக பெருந்தகை ஆய பெம்மான் எம்மிரையே இது எண்கள் சொல்லாய். மேகம் உருங்கிய எயில் சூழ்மேல்னா மேகங்கள்லாம் தவழக்கூடிய அளவுக்கு இந்த சுற்றுச்சுவர்லாம் இருக்கு. இப்பயும் திருவள்ளிமேலில் போய் பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய சுற்றுச்சுவர் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 20 அடி 25 அடி உயரத்துக்கெல்லாம் சுற்றுச்சுவர் இருந்தால் இன்னைக்கு திருப்பணி செய்யறதுனா கூட சாரம் கட்டுறதே அவ்வளோ கஷ்டம். அவ்வளவு அவ்வளோ பெரிய இது. மேகம் உறிஞ்சினா மேகங்கள் தவழ்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்து இருக்கக்கூடிய மதிலால் சூழப்பட்ட மிழலில் உள்ள விண்ணிழி கோயிலை எப்படி விரும்புறீங்க, ஏன் விரும்புறீங்கன்னு கேட்கிறாரு. அடுத்த பாட்டு, சந்தமலர் ஏறு தடங்கள் கொங்கை தையலாளோடும் தளராத வாய்மை புந்தியினால் மறையோர்கள் ஏற்றும் புகழி நிலாவிய பெண்மை. என்ன மார்பிள அந்த காலத்துல பழங்காலத்துல சந்தன குழம்ப பூசிக்கிறது. அதே போல மங்கையர்கரசி பாடல்லையும் வருது, மார்பிள சந்தன விலங்கு அப்படின்னு சொல்லி நீரும். அப்ப பாத்தீங்கன்னா அப்ப மார்பிள அவங்க சந்தனம் அதுதான் சொல்றாரு. சந்து அலறு ஏறு தடங்கோல் கொங்கைன்னா அகன்ற மார்பில உள்ள அந்த தனபாரங்கள் இருக்கு இல்லையா, அபரஞானம் பரஞானம்னு உலக உயிர்களுக்கு ஓட்டுவதற்காக சிவபெருமானை அம்பிகை தாய் உருவை தாங்கி வந்திருக்கிறாரு. அந்த உருவத்தை சொல்றாரு. இது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தனியா நான் விளக்குறேன். தையலாளோடும் அந்த அம்பியோடும் தளராத வாய்மை புந்தியினால், வாய்மையில எந்த காலத்திலையும் தளராதவர்கள் வீழ்மேலையில் உள்ள இது புகழில உள்ள மறையோர்கள், எல்லா ஊர்லயும் உள்ள மறையோர்கள் தான், அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப புகழிய சுட்டும் பொழுது அதை சொல்றாரு. புந்தியினால் மறையோர்கள் ஏத்தும் தளராத வாய்மைன்னா எந்த சூழ்நிலையிலும் சத்தியத்திலிருந்து தவறாத ஒரு வாய்மை. அப்படி நின்னாதான் இறைவன் உங்களுடன் நிற்பாரு.
நீங்க சத்தியத்துல இருந்து நம்ம பிறந்தோம்னா எப்படி வந்து இறைவன் இருப்பாரு, அதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தளராத வாய்மை புந்தியினால் மறையோர்கள் ஏத்துனா அந்த நல்லறிவால அந்த ஞானத்தால மறையோர்களால் ஏற்றப்படக்கூடிய புகழியில் இருக்கக்கூடிய புண்ணியனே, எந்தமே ஆளுடைய ஈசை, என்னை ஆட்கொண்ட ஈசை, ஆளுடைய ஈசை, ஆளுதற்கு உரிய ஈசை, ஆளப்போகிற இசை, எல்லாம் எக்காலமும் வந்து கொடுக்கலாம். எந்தமே ஆளுடைய ஈசைன்னா என்னை போன்ற மற்ற உயிர்களையும் வந்து அடியார்களையும் சரி உயிர்களையும் சரி எல்லாருக்கும் பொதுவாகவும் நம்ம எடுத்துக்கொண்டு பொருள் பார்க்கணும். ஈச எம்மான், எனக்கு தாய் தந்தை எல்லாமே நீ தானே, எம் இறையே இது எண்கொள் சொல்லாய், வெந்த வெந்நீர் அணிவார் மேழை விண்ணிழி கோயில் மேழு. இங்க வெந்த வெந்நீர்லாம் அணிந்து கொண்டு இருக்க அடியாறு பெருமக்கள்லாம் இருக்காங்களே, அந்த இறைவன் அப்படிதான் இருக்கிறாரு. அந்த விண்ணிழி கோயில நீ போய் விரும்பினியே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்த பாட்டு 6. சங்கொலி இப்பி சுறாமகரம் தாங்கி நிறந்து தரங்கம் என்பல். சங்கு அந்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சின்ன சின்ன கிளிஞ்சல்லாம் இருக்கும்ல அது. அப்புறம் மகரம்ங்கிறதுலாம் மீன் வகை, அந்த சுறா மகரங்கள்லாம் மீன் வகைகள். அந்த கிளிஞ்சல்லாம் கிடக்கும் இல்லையா, சங்கு வந்து மேல வந்து மேய்ஞ்சிட்டு போவோம், சங்கு பூச்சிலாம் வந்து மேய்ஞ்சிட்டு போவோம் கடற்கரையில. தாங்கி நிறந்து தரங்கம் மேன்மேல், தரங்கம்னா அலை, மேன்மேல் பொங்கோலி நீர் சுமந்து ஓங்கு செம்மைன்னா நீரை சுமந்து இந்த அலைகள் வந்து அடித்துக் கொண்டே இருக்கின்றன. அப்படிப்பட்ட செம்மையாக உள்ள புகழி நிலாவிய புண்ணியனே, புகழில் இருக்கக்கூடிய புண்ணியநாயகியும் ஈசனே, எங்கள் பிரான் இமையோர்கள் பெம்மான். எங்கள் பிரான் எனக்கு மட்டும் கிடையாது, எங்களுக்கு மேல இருக்காங்க இல்லையா வானவர்கள், அவர்களுக்கெல்லாம் வந்து பெருமானாக இருக்கக்கூடிய பெம்மானாக இருக்கக்கூடிய எம் இறையே இது எண்குள் சொல்லாய். வெங்கதிர் தோய் பொழில் சூழ்மிழல்னா சூரியன்லாம் வந்து தோய்ந்து போகக்கூடிய அந்த பொழில்களால் சூழப்பட்ட மிழையில இருக்கக்கூடிய விண்ணிழி கோயில்ல வானத்திலிருந்து பெருமாளால் வந்து கொண்டு வந்து நிலைப்படுத்தப்பட்டு அந்த விமானத்துல வந்து இருக்கீங்களே, அதை விரும்புனீங்களே, அது என்ன காரணம் அப்படிங்கிறாரு. அடுத்த பாட்டு 7வது பாட்டு. காமன் எரி பிழம்பு ஆக நோக்கி காம்பன தோழியோடும் கலந்து. காமனை வந்து எரிச்சு விட்டீங்க, காமன் உங்க மேல அம்பு விட்டான், அந்த தவறுக்காக வந்து நெற்றிக்கண்ணை தெரிஞ்சுங்க எரிச்சிட்டாங்க. காம்பன தோழியோடும் கலந்து. ஆனா என்ன பண்றீங்க நீங்க, காம்பன தோழின்னா மூங்கில் போன்ற தோழியாகிய அம்பிகையை வந்து ஒரு பாகத்துல வச்சு அவரோட கலந்து இருக்கீங்க. இது என்ன காரணம்னா, என்னடா முரணா இருக்கு, காமன் வந்து எரிச்சாரு, என்ன காரணத்துக்குன்னா இவருக்கு இறைவனுக்கு வேட்கை உண்டு, இவர் எல்லாத்தையும் கடந்தவர். ஆனா அடுத்த வரியில் என்ன சொல்றாரு, காம்பன தோழியோடும் கலந்துன்னா அம்பியோட கலந்துன்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா, அந்த உலக உயிர்கள்ல வந்து ஆண் பெண்ணாக உயிர்களை உலகத்துல வந்து படைச்சு அவர்களை வந்து கலந்து வாழ செய்து பக்குவப்படுத்தி இன்பத்திலையும் துன்பத்திலையும் ஆழ்த்தி பக்குவப்படுத்தி அந்த ஆணவத்தை நீக்கி இந்த மாயையெல்லாம் நீக்கி ஆட்கொள்ள வேண்டுங்கிற பெருங்கருணையால ஒரு நடிக்கிறாரு அம்பிகையோட வந்து கலந்திருத்தல் போல. இதெல்லாம் வந்து இறைவனோட திருவிளையாடல்கள் அப்படி நம்ம எடுத்துக்கணும். காம்பன தோழியோடும் கலந்து பூமரு நான்முகன் போல்வர் ஏத்தன்னா பூவில் இருக்கக்கூடிய நான்முகன் போன்ற மறையோர்கள்லாம் ஏத்த புகழில் இருக்கக்கூடிய புண்ணியனாகிய எம்பெருமானே, ஈமவனத்து எரி ஆட்டு உகந்த எம்பெருமான். ஈமவனம்னா சுடுகாடு, சுடுகாட்டுல போய் எப்ப பார்த்தாலும் எரியாடிட்டு இருக்கிய, பஞ்சகிருத்தியம் பண்ணிட்டு இருக்கிய, அந்த 5 தொழில்களை சொல்றாரு. அதுக்காக வந்து நீ ஆடிக்கிட்டு இருக்கிய, இது வந்து என்னன்னு சொல்லு. வீமரு தன்பொழில்னா பூக்கள் நிறைந்த குளிர்ந்த பொழில் சூழ்ந்த மிழையில விண்ணிழி கோயில விரும்பி இருக்கிற காரணங்கிறாரு. அடுத்தது 8வது பாட்டு ராவணன் பாட்டு. இலங்கையர் வேந்து எழில் வாய்ந்த தின்தோல் இற்று அலற விரல் ஊற்றி. இலங்கையர் கோன் வந்து என்ன பண்றான், ராவணன் மலையை கையிலாய மலையை தூக்குறான், லேசா வந்து விரலை ஊன்றீங்க, உடனே அவனோட 10 தலை 20 தோள்கள்லாம் இற்று வீழ்ந்து அலறான். அலற ஒற்றி 5 புலன்களை கட்டவர் போற்ற. 5 புலன்களை வந்து வென்ற அந்த மறையோர்களால் வந்து போற்றப்பட அந்தன் புகழில் இலாவிய புண்ணியனா. மறையோர்களுக்கு இலக்கணம் என்னன்னா, இன்னைக்கு பொருள் நோக்கி எல்லாம் ஓடிட்டாங்களே. மறையோர்கள் மட்டும் கிடையாது, சிவாச்சாரியர்களா இருக்கட்டும், பிராமணர்களா இருக்கட்டும், மற்ற சைவத்தை வந்து பின்பற்றிய அத்தனை குலத்தவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கட்டும், இறைவனுக்கு மேல முதன்மையாக பொருள் மயக்கத்துல போய் அதுல வந்து வீழ்ந்து கிடக்குறாங்க. இதை நான் என்ன நினைக்கிறேன், ஏன் வந்து இறைவன் இவர்கள் எல்லாரையும் வந்து பொருள் மயக்கத்துல தள்ளினாரு, தன்னை நோக்கி வர்றதை வந்து தடுத்து பொருள் என்னமோ நிலையானது மாதிரிக்க. இவர்கள் இவ்வளவும் கற்றவர்கள், நீங்க வேதத்தை கற்றுக்கொள்கிற, உபநிஷத்தை கத்துக்கிற, ஆகமங்களை கற்றுக்கொள்கிறீர்கள், திருமுறைகளை கத்துக்கிறீங்க, சாஸ்திரங்களை கத்துக்கிறீங்க, எல்லாமே கற்று இந்த பொருள் ஆசை உனக்கு போலன்னா எப்படி வந்து இறைவனோட திருவருள். அதான் காமினி காஞ்சனம்னு சொல்லி ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் சுத்தமா போயிடணும்.
காமின்னா உலகியல் பொருள்கள் மேல உள்ள காமமும் ஈர்ப்பும், பொருள் மேல அந்த பணம் இருக்கு பாருங்க, அதுல உள்ளது. காஞ்சனம்னா பொண்ணுன்னு அர்த்தம். காமினி காஞ்சனம்னா பெண்கள் வயப்படுறது, அப்புறம் உலகியல் பொருள்கள் மேல ஆசைப்படுறது, ஆட்சி அதிகாரம் ஆசைப்படுறது, எல்லாத்தையும் கட்டி ஆளணும்னு நினைக்கிறது. அப்புறம் அந்த பொன் நிறைய வேணும் அப்படின்னு ஆசைப்படுறது. இப்படிலாம் ஆசைப்பட்டீங்கன்னா அணு அளவுன்னு இறைவனை அறிய முடியாதுன்னு சொல்லுவார். இது சத்திய வாக்கு. இது நம்ம ஞான நூல்களையும் சொல்லிதான் இருக்கு. இப்படியெல்லாம் அலையிறாங்களே எதுக்கு நீ அப்புறம் விபூதி பூசிக்கிற, ருத்ராட்சம் போட்டுக்கிற, பொய் சொல்ற, ஏமாத்துற வரவன எல்லாரையும் சொல்றேன். ஒரு குலத்தை வர நான் சொல்லல, எல்லா குலத்தை சேர்ந்தவரும் இறைவனை வியாபார பொருளை, சாதாரண சிறு கோயில் இருந்து பெரிய கோயில் வரையிலும் வியாபார பொருளை துணிந்து இந்த தவறுகளை செஞ்சிட்டு இருக்கீங்க. அதே அழிவுகளையும் சந்திக்கிறாங்க. அழிவுகளை சந்தித்தும் அறிவு இல்லை. இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்து இதெல்லாம் எடுத்து சொல்வதே அவங்களை திருத்த வேண்டும் என்ற நோக்கமே இழித்துரைத்துக்க வேண்டும் என்ற நோக்கமே கிடையாது. இழித்துரைத்தல்ங்கிறது தவறு. ஆனா சுட்டி காட்டுவது, நாங்கெல்லாம் ஒரு ஆச்சாரிய நிலையில இருக்கோம். இவன் தவறு பண்ணும்போது நாங்க சுட்டி காட்டலாம். யாரு சுட்டி காட்டுவா? யாரு இதுக்கு பூனைக்கு மணி கட்டுறது? எனக்கு துணிவு இருக்கு, இறைவன் எனக்கு துணிவு கொடுக்குறாரு, என்ன சொல்றாருன்னு நான் சொல்றேன். திருந்தட்டும். 5 புலன்களை கட்டவர், அப்படிப்பட்ட மறையோர்கள்லாம் இருந்திருக்காங்கன்னா எப்படிப்பட்ட இது பாருங்க. அந்த இதுல பார்க்கணும் மறையோர்களோட பெருமையை தான் நேத்தைய ஓமமாம்புலியூர்ல சொன்னோம் பார்த்தீங்களா. மணந்திகள் திசைகளிட்டுன்னு ஒரு பாட்டு. அந்த ஓமமாம்புலியில நாவரசரும் இந்த அந்தணர்களோட பெருமைகள் எல்லாம் போற்றி பாடியிருக்கிறாரு. திருஞான சம்பந்தர் மட்டும் இல்ல, அந்த திருத்தலத்துல சிறப்பாக நாவரசரும் அந்த அந்தணர்களை போற்றி பாடியிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா. கட்டவர் போட்ட அந்தன் புகழி குளிர்ந்த அந்த புகழி நிலாவிய புண்ணியனே, இளங்கரி ஏந்தி நின்று எள்ளி ஆடும்னா இரவுல நீ எப்ப பார்த்தாலும் நெருப்பு வச்சுக்கிட்டு ஆடுறிய, எனக்கு மீறியே இது எண்கள் சொல்லாய். விலங்கல்னா மலை போல மாளிகைகள்லாம் சூழ்ந்த உன் மாளிகை சூழ்மேலை விண்ணிழி கோயில் விரும்பியதுன்னா, மலை போல மாளிகைகள்லாம் சூழ்ந்த விண்ணிழி கோயில் ஏன் விரும்பி இருக்கீங்களா, என்ன காரணங்கிறாரு. அடுத்தது திருமால் பிரம்மன் பாட்டு. செறிமுளரி தவி சேரு ஆறும் செற்றதில் வீற்றிருந்தானும். அந்த தாமரை மலர்ல 6 பகை இருக்கு பார்த்தீங்களா. காம, குரோதம், லோபம், மதம், மோகம், மதம், ஆச்சரியம்னு சொல்லி 6 புலன்களையும் வென்ற பிரம்மன் இந்த இடத்துல சொல்றாரு சிறப்புப்படுத்தி. விட்டு இருந்தாலும் மற்றை பொறி அறவத்து அணையானம்னா புள்ளி புள்ளியாக இருக்கக்கூடிய பாம்பை படுக்கையாக வைத்திருக்கக்கூடிய அவரும் காணாத, அவர்களால் காண முடியல. அவர்களை இழிச்சி பேசாத, நமக்கும் தான் அந்த ஆணவம் இருக்கு, நம்மளாலையும் காண முடியாது. நமக்கு தான் அவர்களை ஏற்றி சுட்டுறாரு. இன்னைக்கு பிரம்மனாலையும் விஷ்ணுவினாலையும் பார்க்க முடியலன்னா அந்த ஆணவம் தான்கிற அகந்த, இறைவன் கொடுத்ததெல்லாம் அவர் கொடுத்தாங்கிறத மறந்துட்டு இனிமே நான் போய் அவருக்கு ஒரு அபிஷேகம் செஞ்சேன், இது செஞ்சேன், இத்தனை ரூபா செலவு செஞ்சேன், இப்படிலாம் நம்ம இழிந்த சிந்தனைகளெல்லாம் இருக்கும் பாருங்க. இதெல்லாம் இங்க சுற்றுறாரு. செறிமுளரி தவிசியரி ஆறும் செற்று அதில் வீட்டிருந்தான பிரம்மதேவன் மற்ற பொறி அறவத்து அணியானம்னா பாம்பை புள்ளி உடைய பாம்பை படுக்கையாக வைத்திருக்கிறோம். காணாத, அவர்களால் காணப்பட முடியாத புகழில் இருக்கக்கூடிய புண்ணியனே, எரிமழிவோடு இளைமான் கையின்றி. இது ஒரு சிறப்பான இது எந்த இடத்துலயும் இல்லை. உன்ட்ட எரியக்கூடிய மழு அந்த கையில இல்ல, மானும் இல்லாம அப்படி ஒரு காட்சியை இங்க கொடுத்திருக்காரு. எரிமழிவோடு இளமான் கையின்றி இருந்த பிரான் இது எங்கள் சொல்ல. இது ரெண்டுமே இல்லாம இருக்கிய இறைவா, ஒரு சிறப்பு காட்சி இது. இதை சொல்லு. வெறிகமிழ் பூம்பொழில் சூழ்மிழலை விண்ணிழி கோயில்னா மனம் கமழக்கூடிய பூம்பொழில்களால சூழப்பட்ட மிழலையில இந்த விண்ணிழி கோயிலை விரும்புனீங்களா, அதுக்கு என்ன காரணம்? அடுத்தது சமன்பாட்டு. பத்தர்கணம் பணிந்தேத்த வாய்த்த பான்மை அது அன்றியும், பக்தர்கள்லாம் போற்றி பரவக்கூடிய அந்த உயர்ந்த நிலை அன்றியும் பல்சமனும் புத்தரும் நின்று அலர்தூற்ற. பல சமணர்களும் புத்தர்களும் இழிந்த சொற்மொழிகளை இப்ப நம்ம இந்து சமயத்தை இழிச்சி பேசுறானுல, துணிஞ்சு இழிச்சி பேசுறான். இந்த வயல சூடு சொன்ன இல்லாம இருக்கான். 4 பேர் கேட்டா அவன் பேசுவானா? சிந்திச்சு பார்க்கணும். ஏன் உணர்ச்சி இல்லாம நீ எதுக்கு இருக்க? நீ சுயநலத்துக்காக மட்டும்தான் வழிபடுறியா? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்த்து திருந்தணும். அதே ஒரு வழிபாடு. மன கவலைப்பட்டாலே வழிபாடாக அப்படி இழிச்சு பேசினான்னு எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டீங்கன்னா அது வழிபாடு. எதிர்ப்பை வெளிப்படையாக காமிச்சின்னா அது ஒரு வழிபாடு. இதெல்லாம் இறைவன் நடத்தக்கூடிய லீலைகள். இதெல்லாம் பத்தரும் நின்று அலர்தூற்றுன்னா, புத்தரும் சாமணர்களும் அலர்தூற்றுன்னா இழுந்து உரைக்கிறது. அந்தன் புகழில் ஆவிய புண்ணியனே, அப்படிப்பட்ட குளிர்ந்த புகழில் இருக்கக்கூடிய புண்ணியனே, எத்தவத்தோருக்கும் இலக்காய் நின்ற எம்பெருமான் இது என்கொள் சொல்லாய். தவம் செய்யக்கூடிய ஒரு தவமுத்துக்கு இலக்கு யார? சிவபெருமான் தான். பல்வேறு கோணத்துல பண்ணுவாங்க. ஒருத்தர் இந்த கோட்பாட்டில் போவாரு, அந்த கோட்பாட்டில் போவாரு, எல்லாம் வேத நெறிக்குள்ள இருக்கக்கூடியது பல்வேறு பிரிவுகள் இருக்கு. ஆனா இலக்கை யாருன்னா சிவபரம்பொருள் தான்.
அவன் தெரியாம என்ன சொல்றான், நானே பரபிரம்மங்கிறான். அப்புறம் சாமிகிட்ட இருந்து தான் வந்து இந்த அழுக்கு உலகமும் டர்ட்டி வேர்ல்டும் இந்த உயிரும் வருது, திரும்ப அங்கேயே போய் அடைஞ்சுதுன்னு அவர் ஒருத்தர் சொல்றாரு. இறைவனை தவிர ஒன்றும் இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு. அவங்களாம் வந்ததெல்லாம் சொல்றாங்க. இங்கே பாத்தீங்கன்னா அகச்சமயத்திலேயே முத்தி பெற பொறுத்து நிறைய வந்து வித்தியாசங்கள் இருக்கு. ஆகமத்தை ஒத்துக்கிறவங்க இருக்காங்க, ஒத்துக்கொள்ளாதுங்க. இப்படி எப்படி தவம் செய்தாலும் தவத்தோருக்கெல்லாம் இலக்க இருக்கக்கூடிய ஏக பெருமான், ஏக பெருமான் சிவபெருமான் தான் சொல்றாரு. எத்தவத்தோருக்கும் இலக்காய் நின்ற எம்பெருமான் இது என்குள் சொல்லாய் வித்தகர் வாழ்பொழில். வித்தகர்னா எல்லா திறனும் உடையவன்னு வித்தகண்டா, நல்லா வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும்னு சொல்லுவார்ல சாமி. அதுபோல எல்லாத்துலயும் வந்து திறனுடையவர், வாழக்கூடிய பொருள் சூழ்ந்த மேலே விண்ணிழி கோயில் விரும்பியதுன்னு சொல்லி 10வது பாட்டு முடிச்சு திருக்கடைக்கார். விண்ணிழி கோயில் விரும்பி மேவும் வித்தகம் என்கொள் இது என்று சொல்லி, இந்த விண்ணிழி கோயிலை விரும்பி மேவரிய வித்தகம், இந்த திறன், இந்த விருப்பம் என்னன்னு என்று சொல்லி புண்ணியனை, யார புண்ணியனை, யார் ஒரு புகழி நிலாவு பூங்கொடியோடு இருந்தான் தானே, புகழில வந்து பூங்கொடியாகிய அம்பிகையோடு இருந்தான் தானே. என்ன வார்த்தை, என்ன தமிழ், தமிழ்னா ஞானசமுத்திரோட எவையா வந்து தமிழை வந்து எழுதியிருக்கிறான். இதெல்லாம் வந்து படிக்காமலே வந்து படிக்கல எவனும். படிச்சானா தமிழ் ஆர்வலர்கள்லாம் படிச்சானா தமிழ் பண்ணிட்டு போறா என்ன பண்ணிட்டாங்க, திராவிட மாயில போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து அவங்க படிக்கவே இல்லை. படிச்சிருந்தாங்கன்னா வந்து இங்க வந்து விழுந்திருப்பாங்க. இதை ஆராய்ச்சி பண்ண வந்தவங்கலாம் மறுக்கணும், நம்ம கடவுள் இல்லைன்னு சொல்லி மறுக்கணும்னு ஆராய்ச்சி பண்ண வந்த பெரிய புலவர்கள்லாம் அதுக்கப்புறம் வீழ்ந்துட்டான். இதெல்லாம் நடந்த வரலாறுகள். புண்ணியனை புகழினலாவு பூங்கொடியோடு இருந்தானை போற்றி நன்னிய கீர்த்தி நலங்கொள் கேள்வி, இறையருளால வந்து நன்னப்பற்ற கீர்த்தி. ஞானசம்பந்த நாயகி எனக்கு வந்து இந்த நன்னிய கீர்த்தின்னா இறைவனால் அருளப்பற்ற இந்த பெரும்புகழ் அப்படின்னு சொல்றாரு. தானா வந்து வரல, இறைவனால் அருளப்பட்டது நம்ம அங்க சேர்த்துக்கணும். இறையருள் நன்னிய கீர்த்தி, இறையருள் வந்து சேர்ந்த கீர்த்தி. நலங்கொள் கேள்வி, கேள்வி ஞானம் கேட்கறது இல்லையா, நலங்கொள் கேள்வி. 4 மறை ஞான சம்பந்தன், 4 மறைகளையும் வந்து நன்றாக வந்து கேட்டவர். அப்ப வந்து எழுத்துங்கிறதோட வந்து கேட்டல் தான் சொல்லுவாங்க. கற்றல் கேட்டல் உடையார் பெரியாருங்கிறார். கேள்வி செல்வம், கேள்வி செல்வங்கிறது வள்ளுவரை சொல்லியிருக்காருல, அவ்வளவு வந்து சிறந்த செல்வம். 4 மறை ஞான சம்பந்தன் சொன்ன பன்னியல் பாடல்னா இசையோடு பன்னிறைந்த பாடல் வல்லார்கள். இந்த பாரோடு வெண்பரிபாளர்கள் யார் வந்து இந்த திருப்பதியத்தை முழுமையாக பதத்துக்கு பதம் தொடருக்கு தொடர் வந்து உணர்ந்து அந்த மெய்ப்பொருளை வந்து உணர்ந்து அந்த பண்ணோட வந்து இசைத்து பாட வல்லார்கள். ஏன் இது வந்து பாட முடியாது? சைவம் ஆறுக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ கேட்டோம்னா நம்ம 2-3 ஓதுவா மூர்த்திகள்லாம் அற்புதமாக பாடியிருக்கிறார்கள். அதை வந்து கூர்ந்து கவனித்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அவர்கள்ட்ட. அதை வந்து கூர்ந்து கவனிச்சாலே நம்ம வந்து கத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு விளைவு இருக்கணும். விளைவு இருந்தால் இறைவன் வந்து அருள் செய்வார். இதெல்லாம் அனுபவத்தில் நாங்கள் வந்து கண்டதெல்லாம் எடுத்து சொல்றோம். ஏன்னா எல்லோரும் நலம் பெற வேண்டுங்கிற விளைவு தவிர எங்களுக்கு என்ன இருக்கு? 4 மறை ஞான சம்பந்தன் சொன்ன பன்னியல் பாட வல்லார்கள் இந்த உலகத்தை ஆளுவான், இந்த பாறை ஆளுவான், அதோட இல்லாம வானத்திலையும் போய் அதிகம் ஆளுவான். இது என்னன்னா இந்த திருமுறை அது எல்லாத்தையும் படிச்சுட்டு உயிரை விடும் பொழுது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, ஆட்சி அதிகார ஆசை, அந்த ஆசை இந்த ஆசைன்னு இதெல்லாம் விட்டு தொலைக்கலன்னா என்ன பண்ண, உடனே சிவலோகமா கிடைக்கும். சரின்னு சொல்லிட்டு பூமியிலேயே வந்து மண்டல நாயகரா வந்து பிறப்பிப்பாரு. அது சுந்தரமூர்த்தி சாமி சொல்றாரு. இல்ல தேவலோகத்துல இந்த இச்சைகள்லாம் இருக்குல்ல, அந்த அற்ப இச்சைகள் இவைகளெல்லாம் அடைந்து கொள்ள வேண்டும்னு தேவலோகத்துல கொஞ்ச நாள் பயில விட்டு அங்க பக்குவப்படுத்தி மீளவும் வந்து பூமியில பிறக்க வைத்து அதை செய்வாரு. அதனால இவைகள்லாம் வந்து சோம்பல் இல்லாம ஆரம்பிச்சா கடைசி வரை வந்து கேட்கணும். கடைசி வரையில கேட்க முடியல, ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் வந்து நான் கட் பண்ணிட்டு போறேன். இதெல்லாம் இப்ப நான் இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. போறவங்க தான் 7 நிமிஷத்துலயும் 3 நிமிஷத்துலயும் வந்து நிறுத்திவிட்டு அடுத்தது வந்து தேர்தல் என்ன எத்தனை சதவீதம் இன்னைக்கு இதா இருக்கு, எங்க யாரு ஜெயிப்பா, யாரு போவா, யாரு வந்து இந்து மதத்தை எழுச்சி பேசினா, யாரு வந்து அவர்களை எதிர்த்து பேசினாங்க, இப்படியே வந்து இந்த சுழற்சியிலேயே போது இறைவனை நோக்கிய பயணத்துல இது ஞானம், ஞான பூஜை. ஒரு வேள்வியை வந்து செய்ய ஆரம்பிச்சு விட்டு வேள்வி முடிஞ்சு போவீங்களா, அதுக்கு முன்னாடியே போயிடுவீங்களா? இது ஞான பூஜையா? ஞான நூல்தனை ஓதல், ஓதி வைத்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றாம் ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல், 5 இறைவனடி அடைவிக்கும் ஞான பூஜை. அருள்ந்தி சிவாச்சாரியார் 275வது பாட்டு சித்தியார்ல போய் பாருங்க. இது வந்து ஞான பூஜை. சாதாரண விஷயம். நாங்க வந்து சாதாரண உரையாற்றிட்டு இதுல பொருள் வருமா இது வருமானு அந்த விழையோடலாம் இல்ல. இது வந்து ஞான பூஜை.
இந்த பூஜையில வந்து எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து வந்து மற்றவர்களையும் ஆட்படுத்தி எல்லோரையும், இது வந்து கலியுகம். கலியுகத்துல உலகில் நம்மளுக்கு வந்து பல்வேறு விதமாக இருக்குது. அதிலிருந்து விடைபட்டு இறைவனுக்கும் நமக்கும், நம்மளுடைய நன்மைக்கும் நமக்கும் எது வந்து தடையாக இழி நிற்கிறதோ அவர்களை வந்து நீக்க வந்து இறைவனோட திருவுருள் நம்ம வந்து நாட வேண்டும் என்று கூறி, இதுவரை கேட்ட எல்லோரும் வாழ்வாங்கு வாழ்ந்து வாழ வேண்டும் என்று கூறி வாழ்த்தி கோமல் சேகர் ஆகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.